இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன எ பிரீத் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படத்தை பார்க்க போறோம். கட்டாயம் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்து முடியிறப்ப உங்களுக்கு ஒரு பயங்கரமான பயம் வரப்போகுது. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ பாரிஸ்க்கு வராரு, கனடா போயிட்டு. நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல இறங்கினோடனே அவங்க பொண்ணு கால் பண்றா, அப்பா எங்கப்பா வந்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமா வாங்கப்பா, உங்களை பார்த்து ஒரு வாரம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரிஸ் சிட்டில ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புல தான் தங்கியிருக்காரு போல. இங்க நம்ம ஹீரோக்கு நல்ல ஒரு உதவி செய்யற குணம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் காமிக்கிட்டாங்க. ஒரு தாத்தா வெயிட்டான பெட்டியை தூக்கிட்டு போகும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிலாம் தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா அங்க ஹீரோயின் இருக்காங்க. சீக்கிரம் போயிட்டு உங்க பொண்ணை பாருங்க, உங்க பொண்ணு தான் நீங்க இல்லாம தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி சின்ன பபுள் மாதிரி இருக்கு. அந்த பபுள்குள்ள அந்த பொண்ணை பூட்டி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான மரபியல் பிரச்சனை இருக்கும். இந்த பொண்ணு வந்துட்டு அந்த கேப்சூலை விட்டு வெளியே வந்தா அப்படின்னா இந்த சாதாரண காத்தே அந்த பொண்ணுக்கு ஆகாம அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. அப்படி இல்லை ஏதாவது ஒரு சின்ன வைரஸ் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணா கூட அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் ரொம்பவும் கம்மியா இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு பாக்ஸ்குள்ள வச்சதுக்கு அப்புறம் அதை மொத்தமா கிளீன் பண்ணி அந்த பொண்ணு கொடுக்குது. அந்த பொண்ணு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னமோ குச்சா இருக்குது. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்தே இதே கேப்சூல்குள்ள தான் இருந்துட்டு இருப்பா. இந்த பொண்ணு வெளியே தெருவு போனதே கிடையாது. இந்த பொண்ணுக்கு நிறைய அழகான இடங்களை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஆர்ல மாட்டக்கூடிய ஒரு மெமரி கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அது போல ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணு போட்டு பார்த்தா செம்ம சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோனை பாக்குறாங்க. என்ன டார்லிங் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போனீங்களே, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரி நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு தான் போனேன், நான் கனடா போனேன். நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் தீர்த்து வைக்க முடியுமா, எப்படியாச்சும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். ஸோ அவங்க வந்துட்டு புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம வந்துட்டு மூவ் ஆன் ஆகி கனடா போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, நம்மளும் 12 வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த நோய்க்கு எந்த விதமான மாற்று மருந்தும் இருக்கிற மாதிரியே தெரியல, எக்கச்சக்கமான டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணியிருக்கோம், நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணை இங்கேருந்து மூவ் பண்ணி அங்கே கொண்டுட்டு போகிறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, நம்ம பொண்ணை இழக்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கும் எல்லா ரிஸ்க்கும் புரியுது, ஆனால் அந்த பொண்ணு அந்த பபுள்குள்ளே வாழ்றதுலாம் வாழ்க்கையே இல்லை, அந்த பொண்ணு வெளியே வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், என்னை கட்டி பிடிச்சி என்னை கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயம் கூட நல்லா பண்ண முடியல, எனக்கும் ஆசா பசங்கள் இருக்காதா, எனக்கும் என் பொண்ணை தூக்கி கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த பக்கத்தில் அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வீடியோ காலில் இந்த பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய பசங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, உலகம் முழுக்க அங்கங்கே இது போல ஒரு நோய் பரவி இருக்கு போல, இது போல இம்யூனிட்டி பவர் கம்மியாக குழந்தைங்க பிறந்திருக்காங்க போல. ஸோ அது போல இருக்கக்கூடிய பசங்க கூட இந்த பொண்ணு அப்படியே வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ சண்டை போட்டு முடிச்சுட்டு குளிக்க போறாரு. குளிச்சிங்கன்னே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வருது. இருக்கிற பொருள்லாம் கீழே விழுந்து உடையுது. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே புரியல. அந்த பொண்ணு அந்த கேப்சூல்குள்ள இருந்துட்டு அப்படியே கத்தடா அப்படியே வாக்கி டாக்கி வச்சிருப்பா. அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ குளிச்சதும் குளிக்காதமா வெளியே ஓடி வந்து வாக்கி டாக்கி எடுத்து ஒன்றும் கவலைப்படாதமா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு பார்க்குறாரு. வெளியே போயிட்டு பார்த்தா எல்லா மக்களும் அப்படியே பதறிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னே புரியல. நம்ம ஹீரோ அப்படியே அந்த தெரு பக்கமாக போயிட்டு பார்த்தா எக்கச்சக்கமான மக்கள் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போறாங்க. அப்படியே பனி மூட்டமா அப்படியே புகை மூட்டமா என்னமோ பரவி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ ஓடுவார் பாருங்க ஓட்டம், அப்படியே வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு இருக்கிற ஜன்னல் கதவுலாம் க்ளோஸ் பண்ணுங்க, நம்ம வந்துட்டு மேலே ஓடி போயிடலாம், கீழே வந்துட்டு என்னமோ பரவிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த குட்டி பாப்பா அந்த கேப்சூல்குள்ளே இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி நல்லா ஃபில்டர் பண்ண ஏர் மட்டும் தான் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கும். பாப்பா உனக்கு ஒன்றும் ஆகாது, ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி தான் ஏர் உள்ளுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு, நாங்கள் மேலே போகிறோம், சீக்கிரமா கீழே வந்துடும், அடிக்கடிக்கு வந்துட்டு பேட்டரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு மாற்றிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. ஏன்னா கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கும். இவங்க அப்படியே வேகமாக மேலே ஓடி போகிறாங்க. பார்த்தா அந்த புகை பரவிக்கிட்டே வருது. அந்த புகையை இவங்க லைட்டாக சுவாசிச்சாங்க அப்படின்னா உடனே இறந்து போயிடுவாங்க. இவங்க டக்குன்னு மேலே போயிட்டு அப்படியே ஒரு கதவை தட்டுறாங்க, ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னும் போது ஒரு தாத்தா பாட்டி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு போல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சீக்கிரமா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுங்க, கர்டன்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, காற்று உள்ள வராத மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடி போயிட்டு பால்கனி வழியாக எட்டி பார்த்தா அப்படியே இந்த புகை வந்துட்டு இந்த ஊர் முழுக்க பரவி இருக்கு, சொல்ல போனால் உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 11வது மாடியில் இருக்காங்க அப்படின்னா 10வது மாடி வரைக்கும் அந்த புகை மொத்தமாக பரவி இருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சமாக அப்படி மேலே வந்துட்டே இருக்கு. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் சிக்னல்லாம் கட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இவங்க வந்துட்டு ஆளுக்கு ஒரு வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க. அந்த வாக்கி டாக்கி வச்சுக்கிட்டு பாப்பா உனக்கு ஓகே தானம்மா, ஒன்றும் ஆகலை, அந்த புகை உள்ளுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்டாங்க. இல்லைம்மா உள்ளுக்குள்ளே ஒன்றும் வரல, ஆனால் பார்க்க தான் பயமாக இருக்குது, நான் தனியாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பேட்டரி எவ்வளோ மிச்சம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு செக் பண்ணிட்டு சொல்கிறா, இன்னும் ஒரு 10 மணி நேரத்துக்கு அந்த பேட்டரி தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஊர் முழுக்க பரவி இருக்கா செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அந்த வீட்டுக்கு மேலே ஏறி பார்க்குறாரு. மேலே ஏறி பார்த்தா அப்படியே அந்த ஊர் முழுக்க மொத்தமாக பரவி இருக்குது. பயங்கரமான ஒரு பேரழிவு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கீழே இறங்கி போனால் ஹீரோயின் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு, எங்கே போகிறது அப்படின்னே தெரியல. மக்கள்லாம் வந்துட்டு மேலே ஏறி நிற்கிறாங்க. ஆனால் இந்த புகை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கீழே வேற அந்த பொண்ணுக்கு அந்த பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு பக்கத்து வீட்டு பால் பாண்டி தாத்தா கிட்ட வந்துட்டு ஆக்சிஜன் டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், நான் போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன், அப்படியே கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் போகாதீங்க போகாதீங்க அப்படின்றாங்க. இல்லை இந்த பைப்பு வழியாக நான் கீழே இறங்கி போயிட்டு எப்படியாச்சும் அந்த ஆக்சிஜன் டேங்கை கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தியல் அதுக்கப்புறம் லைட்லாம் கொண்டுட்டு கீழே இறங்கி போகிறாரு. கீழே இறங்கி போனால் மூச்சு விட முடியாது இல்லையா, அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டு அந்த வீடு முழுக்க தேடி பார்த்தா ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருக்குது, ஒரு மாதிரி செம இருட்டாக இருக்குது. நம்ம ஹீரோ கடைசியாக போயிட்டு அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கண்டுபிடிச்சிட்டு மாஸ்க்கை தூக்கி போட்டுட்டு அப்பாடா அப்படின்ற மாதிரி மூச்சு விட்டாரு. இப்போ அப்படியே அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை தூக்கி ஒரு பேக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ நடந்து போகும்போது என்னமோ சவுண்டு கேட்குது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நாய் மூச்சு விட முடியாமல் அப்படியே இறந்துக்கிட்டு இறந்தே போயிடுச்சு. நம்ம ஹீரோ இதை பார்த்துருமோ பாவப்பட்டுக்கிட்டு அப்படியே கீழே போகிறாரு. கீழே போயிட்டு அவங்க பொண்ணை பார்த்துட்டு பேட்டரிலாம் சேஞ்ச் பண்ணுறாரு. அம்மாக்கு என்ன பாச்சு, நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்து வீட்டு தாத்தா வீட்டில் இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படாமல் தைரியமாக இரு, அப்பா சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேட்டரியை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போகிறாரு. கீழே போயிட்டு சுற்றி முற்றி பார்த்தா எக்கச்சக்கமான டெட் பாடி, அப்படியே சுவாசிச்ச எல்லாருமே டெட் பாடியாக இறந்து போய் கிடக்குறாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தா நிறைய பேர் ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கூட்டமாக நடந்து போகிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹைட்டான இடத்துக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம், இங்கேயே இருந்தால் கண்டிப்பாக இறந்து போயிடுவோம், நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது என்னுடைய ஃபேமிலி இங்கே இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ராவாக ஹீரோயினுக்கு ஒன்று கேட்டு வாங்கிட்டு மேலே போகிறாரு. மேலே போனால் ஹீரோயின் பயந்து போயிருக்காங்க, ஹீரோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைம்மா கீழே போனேன், கீழே சில சோல்ஜர்ஸை பார்த்தேன், தப்பிச்சு பிழைச்ச எல்லாருக்குமே இந்த மாஸ்க்கை கொடுத்து ஹைட்டான பகுதிக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சோல்ஜர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட கேட்டிங்களா இந்த புகைலாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்கும்போது நான் கேட்டேன், அது அவங்களுக்கே தெரியல, அவங்க மக்களை காப்பாற்றுற முயற்சியில் இறங்கியிருக்காங்க, சில மக்கள் தான் பிழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே நீ நைட் நம்ம இங்கேயே தங்குவோம், நாளைக்கு காலையில் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ நைட் டைமில் கீழே போயிட்டு அந்த புகை எந்த அளவுக்கு ஹைட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அந்த தாத்தா பாட்டி தூங்க போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்டாங்க கீழே என்ன விஷயம் ஆச்சு, என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னும் போது கீழே போயிட்டு பார்த்தா எக்கச்சக்கமான டெட் பாடிஸ் இருக்கு. சொல்ல போனால் பாரிஸில் வாழக்கூடிய 3/2 பங்கு மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இப்போதான் சீரியஸ்னஸே புரியுது. அப்படின்னா நம்ம ஊருக்கு இப்போ போலீஸ் கிடையாது, டாக்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இவங்களுக்கு பயங்கரமாக புரியுது. இப்போ அப்படியே நீ நைட்டு எல்லாருமே பட்டு தூங்குறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த பேட்டரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அடிக்கடியே செக் பண்ணிட்டு வராங்க. அந்த பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா. லைட் வச்சு பார்த்துட்டு மேலே வராங்க. இப்போ மறுநாள் காலைல விடியுது. இப்போ ஹீரோ டபுக்குன்னு முழிச்சு நீ போயிட்டு பேட்டரியை மாற்றினியா, சாராவை செக் பண்ணியா அப்படின்னும் போது நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, செக் பண்ணிட்டேன், பக்கவாக மாற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ ரேடியோ ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிப்பேர் பண்ணி அதை ஓட வச்சு அங்கே உள்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே பாதுகாப்பான இடத்துல இருங்க, இப்போ என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல, உதவி கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு உயரமான பகுதியில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான வெடி சத்தம் கேட்குது. என்னமோ நிலநடுக்கம் அந்த மாதிரி எல்லாமே ஆடுது. இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியல. நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு கூரை மேலே ஏறி பார்க்குறாங்க. மேலே ஏறி பார்த்தா அந்த ஊரே அப்படியே சுடுகாடு போல இருக்குது. எல்லா இடத்துலையுமே அந்த புகை பரவி இருக்குது. மக்கள்லாம் உயிருக்கு போராடி மேலே ஏறி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பைனாகுலரில் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போகும்போது என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாராவுடைய ஃப்ரெண்டு சார்லட்டை எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பையனுக்குமே இதே பிரச்சனை தான், அவங்க வந்துட்டு மலைக்கு மேலே இருக்காங்க, அவங்க ஃபேமிலி மொத்தத்தையுமே எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம போனால் கண்டிப்பாக அவங்க வெல்கம் பண்ணுவாங்க, நம்ம போயிட்டு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொண்ணை எப்படி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் வந்துட்டு ஒரு லேப் இருக்குது, அந்த லேபில் நம்ம பொண்ணுக்கு போடக்கூடிய ஒரு சூட்டை பார்த்தேன், அது சூட் வந்துட்டு பயங்கர விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாக வாங்காமலே இருந்தோம், இப்போ போனால் கண்டிப்பாக அதை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டாங்க. சரி ஓகே போகலாம், இதான் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டுட்டு 2 பேரும் கீழே போனால் அந்த பாப்பா வந்துட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லைம்மா இதுக்கு மேலே தங்க முடியாது, புகை வந்துகிட்டே இருக்குது, உனக்கும் பேட்டரி வந்துட்டு தீர்ந்து போயிட்டே இருக்குது, நம்ம சார்லட்டுடைய வீட்டுக்கு போயிடலாம், உனக்கு போடுறதுக்கு சூட் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது
பக்கத்துல வந்துட்டு லூயி மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை போயிட்டு கொஞ்சம் செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேக்குதா. இந்த பொண்ணு மாதிரி அந்த பொண்ணும் கேப்சூல்குள்ள தான் இருப்பா போல. இல்லம்மா எங்களால போக முடியாது, நாங்க ஆக்சிஜனை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுவே நானும் தான் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா, ப்ளீஸ் அந்த பொண்ணை போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் சென்டிமெண்டலா பேசிட்டா. சரிம்மா நாங்க போயிட்டு செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா வெளியே ஓடுவாங்க பாருங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு நாய் செமையா வெறி பிடிச்சிட்டு 2 பேருமே துரத்த ஆரம்பிக்குது. 2 பேரும் வேகமா ஓடுறாங்க. அப்படி வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு தவறி ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. அப்படியே செமையா தண்ணிக்குள்ள விழுந்து போராடுறாரு. எப்படியோ மேலே ஏறி வந்துடுவாரு. மேலே ஏறி வந்தா மூச்சு விட முடியல, மொத்தமா தண்ணி போயிடுச்சு போல. அந்த ஆக்சிஜன் டேங்க் சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பக்கத்துலயே பார்த்தா ஒருத்தன் இறந்து போயிருக்கான். அவன் ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டுருக்கான். நம்ம ஹீரோ வேகமா ஓடி போயிட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை தூக்கி நம்ம ஹீரோ போட்டுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி போய் கீழே கவுந்து கிடக்கும். அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள என்னமோ ஆரஞ்சு கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியல. சரி ஓகே ஃபர்ஸ்ட் போயிட்டு வைஃபை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு போனா வைஃபை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் போயிட்டு அந்த பொண்ணை செக் பண்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சூட் இருக்கு, அந்த சூட்டை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடி மேலே ஏறி போறாங்க. அப்படி மாடி மேலே ஏறி போனா அந்த சூட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய பாக்ஸ்ல இருக்கு. அந்த பாக்ஸை தூக்கிட்டு ஓடி வந்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுடைய வீடு இந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ரூமை ஓபன் பண்ணா டப்புன்னு டமான்னு வெடிச்சு செதறுது. மொத்தமா பத்திக்கிட்டு எரியுது. நம்ம ஹீரோவே பத்திக்கிட்டு எரியிறாரு. இப்ப ஹீரோயின் பார்த்து பயந்து ஓடுறாங்க. என்னம்மா புருஷனை அம்போன்னு விட்டு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓடி போயிட்டு அந்த தீ அணைப்பு கருவியை கொண்டுட்டு வந்து தீ அணைச்சி புருஷனை காப்பாத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சுவாசிக்கிற அந்த பைப் இருக்கு பாத்தீங்களா, அது மொத்தமா பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. நம்ம ஹீரோக்கும் செம்மையா காயம் போட்டுட்டு இருக்கும். இப்ப நம்ம ஹீரோவால மூச்சு விட முடியல. அந்த மாஸ்க் எல்லாம் கழட்டி போட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட இருக்கிற அந்த ஓசை புடுங்கி அப்படியே கொஞ்சமா சுவாசிச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி மூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே மேல போயிட்டாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய வயித்தை செக் பண்ணி பார்த்தா செமையா தீக்காயம் பட்டிருக்கு. நம்ம ஹீரோ தண்ணி ஊத்தி அப்படியே கூல் பண்றாரு. ஹீரோ ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டுட்டு வந்து கட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போயிட்டு பேட்டரியை மாத்தணும் அப்படின்னா அந்த பொண்ணுடைய உயிருக்கே ஆபத்து, நம்ம சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணா அப்போதான் அந்த டேங்க்ல எவ்வளவு காத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, ஒருத்தருக்கே வராது போல. நீ மட்டும் தனியா போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துமா, சீக்கிரமா போமா அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீங்களும் வாங்க, ஒண்ணுமே ஆகாது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நான் சொல்றத கேளு, நீ ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் கீழே போறாங்க. அதுக்குள்ளவே ஆக்சிஜன் காலி ஆயிடுச்சு. ஹீரோனால நகரவே முடியல, மூச்சையே விட முடியல, ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஆனா ஹீரோயின் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் எப்படியோ மேலே கொண்டுட்டு போயிட்டாங்க. மேலே போயிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா தீ பட்டுச்சு பாத்தீங்களா. அந்த நெருப்புல அந்த பாக்ஸ் மொத்தமா எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள அந்த சூட்லாம் அப்படியே பத்தி எரிஞ்சு கருகி போயிருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்தா மொத்தமும் வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோவை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் பில்டிங்க்கு மேலே ஏறியாச்சு அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டே இருக்கும் போது ஒரு வீட்டுக்கு மேலே அங்கங்க ரத்தமா கிடக்குது. யாரையோ அடிச்சு கொலை பண்ண மாதிரி இருக்கு. பக்கத்திலேயே பார்த்தா ஒரு ஆக்சிஜன் டேங்க் இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டேங்கை தூக்கி மாட்டாரு. டக்குன்னு ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு அது என்னுடைய ஆக்சிஜன் டேங்க், ஒழுங்கு மரியாதையா கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுப்பான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ ஆக்சிஜன் ஓபன் பண்ணி விட்டுட்டு அவனை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டாரு. 2 பேருக்கும் செம்மையா ஃபைட் நடக்குது. ஆனா அந்த புகையில அவனால மூச்சு விட முடியாம அப்படியே செத்து போறான். நம்ம ஹீரோ கன் எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே வராரு. இப்போ அப்படியே ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பேட்டரி லெவலை செக் பண்ணி பார்த்தா மொத்தமா காலியாக போது, வெறும் 5% மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னே புரியல. ஹீரோவும் வரல, கண்டிப்பாக போயிட்டு பேட்டரியை மாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். சரி ஓகே நான் கீழே கிளம்புறேன், பேட்டரி மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த தாத்தா ஓடி வந்துட்டு நீ கீழே போகாதமா, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், உனக்கு வாழ வேண்டிய வயசு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் திரும்பி வரலனா கூட பரவாயில்ல, நான் கீழே போயிட்டு மாற்றிட்டு வரமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டிக்கு இந்த தாத்தா மேலே ரொம்பவும் பாசம் போல. உனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமான வியாதி இருக்கு, நீ கீழே போன அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை விட்டு இறங்கி போறதுக்குள்ளே இறந்து போயிடுவா, ஒழுங்கா மேலே இரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்குமே இதில் பெருசாக விருப்பம் இல்லை, உங்களால் கீழே போக முடியாது, எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு அந்த பொண்ணுடைய பேட்டரியை மாற்றும் போது அம்மா நீங்கள் எதுக்குமா வந்தீங்க, மாஸ்க் போடாமல் மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. கடைசியாக நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்துட்டு மேலே போவாங்க பாருங்க. அப்படியே எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாயிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னே தெரியல. இந்த பொண்ணு வாக்கி டாக்கி மூலமாக அம்மா உங்களுக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ உள்ள வராரு. இந்த பொண்ணுடைய சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா ஆக்சிஜன் மாஸ்க் போடாமலே வந்து பேட்டரியை மாற்றிட்டு போனாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்றா. அப்படியே நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுது அப்படின்னே புரியல, ரொம்ப பயந்துட்டாரு. அப்படியே வேகமாக ஓடி போயிட்டு பார்த்தா ஹீரோயின் மேலே போகிறதுக்கு முன்னாடியே அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேயே கீழே வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோவால் தாங்கவே முடியல, பயங்கரமாக அழுதுகிட்டே அப்படியே மேலே போகிறாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு அழுகுற சவுண்டு கேட்குது. இந்த பொண்ணு வாக்கி டாக்கி மூலமாக கான்டாக்ட் பண்ணுறா. அப்பா எதுக்கு அழுகுறீங்க, அம்மாவுக்கு என்னப்பா
என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு அம்மா இறந்து போயிட்டாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு செமையா ஃபீல் பண்ணி செமையா அழுகிறா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இப்போ அப்படியே திடீர்னு பார்த்தா அந்த புகை செமையா பரவ ஆரம்பிக்குது. மேல மேல வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த தாத்தா கிட்ட ஓடி போயிட்டு நீங்கள் எங்கேயே இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு மாஸ்க்கு கொண்டுட்டு வரேன், நீங்கள் எங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது எங்களுக்கு வேணாம் மேத்யூ, நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம், எங்கள் பயணத்தை நாங்கள் இங்கேயே முடிச்சுக்கிறோம், எங்களுக்கு என்ன குறை இருக்குது, சந்தோஷமாக இருக்கும், 2 பேரும் ஒன்றா இருக்கும், அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கும், இதுக்கு மேலே நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே போறாரு. கீழே போனால் அந்த பாப்பா படுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு கதவை தட்டி நீ எதுக்குமே கவலைப்படாத, அப்பா எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றிடுவேன், அப்பா கீழே போயிட்டு உனக்கான சூட்டை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீங்கள் போகாதீங்கப்பா, அம்மாவையும் நான் இழந்துட்டேன், ப்ளீஸ்ப்பா நீங்கள் மட்டுமாச்சும் என் கூட இருங்கப்பா அப்படின்னும் போது இல்லைம்மா எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அந்த தாத்தா பாட்டியை காமிக்கிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா கட்டிலில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூடு பண்ணி கிட்ட வந்துகிட்டே இருக்குது, அந்த புகை கிட்ட வந்துகிட்டே இருக்குது. நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்கும்போது நீங்கள் மட்டும்தான் என்ன ரொம்பவும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படியே செத்து போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே ஒரு சூட்டை பார்த்துருப்பாரு. போயிட்டு அந்த சூட்டை கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்குள்ளே இறங்கி அந்த சூட் எடுத்து வெளியே வச்சா தூக்கிட்டே வர முடியல, செம வெயிட்டாக இருக்குது. அங்கேயே ஒரு ஸ்கூட்டி விழுந்து கிடக்கும். அந்த ஸ்கூட்டியில் இந்த சூட்டை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓட்டிட்டு வருவார் பாருங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் குறுக்கால ஓட்டுறான். நம்ம ஹீரோ அந்த பையன் மேலே இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர பாருங்க. செம்மையா ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு செம்மையா அடிப்படுது. அப்படியே நம்ம ஹீரோ மயக்கமாயிட்டு இருப்பாரு. கண்ணை தந்து பார்த்தா ரத்தமா ஊத்துது. நம்ம ஹீரோ எப்படியோ அந்த சூட்டை தூக்கிட்டு கால்லாம் செம்மையா அடிபட்டிருக்கும். அந்த சூட்டை தூக்கிட்டு ஓடுவார் பாருங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் அந்த குட்டி பொண்ணும் இன்னொரு பையனும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிப்பா பாருங்க. உனக்கு என்னமா ஆச்சு, எதுக்குமா வெளியே வந்த, உன்னால் சுவாசிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த புகை எங்களை மாதிரி ஆட்களை ஒன்றுமே பண்ண மாட்டேங்குதுப்பா, என்னால் நல்லாவே மூச்சு விட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அந்த மாஸ்க்லாம் கட்டிட்டு முதல் முறையாக இந்த பொண்ணை கிஸ் பண்ணுவார் பாருங்க. இந்த சீன்லாம் செம பாசமாக காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ மயக்கமாயிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு அந்த கேப்சூல்குள்ளே பூட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே மூச்சு விட்டுற மாதிரி காமிச்சு அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடியும் போது கொரோனாலாம் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும்தான், இதுக்கு மேலே தானே மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.